சொல்லுங்க மேடம், உங்க பேர் சொல்லுங்க. நான் கௌசல்யா. கௌசல்யா. உங்க பேருமா? சௌந்தர்யா. சரி, என்ன ப்ராப்ளத்துக்காண்டி வந்தீங்க? நான் வீசிங்காக வரல. வீசிங். உங்களுக்கு எப்படி வீசிங் இருந்துச்சு? எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு நீங்க சொல்லுங்கம்மா. இவங்களுக்கு எப்படி வீசிங் இருந்துச்சு? நைட்டெல்லாம் தூங்கவே முடியாது, செம்ம வீசிங்காக இருக்கும். அதுவும் நைட் ஏதாச்சும் நல்லா ஜில்லு சாப்பிட்டு பார்த்தோன்னா ஃபுல்லாக தூங்கவே முடியாது. அப்படியே இங்கெல்லாம் அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உள்ள போகிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே எத்தனை நாள் வந்திருக்கிறீங்க? அது நீங்கள் வந்து ஒரு 8 வீக்ஸ். 8 வீக்ஸ் வந்திருக்கிறோம். ஓகேங்களா. இப்போ நாங்கள் ஏதாவது மாத்திரை மருந்து கொடுத்தோமா? எந்த மாத்திரை மருந்து கொடுக்கல. இப்போ வீசிங் இருக்கா? இல்லை. வீசிங் காணாமல் போயிடுச்சு இல்லையா? சரி, ஓகே. அப்புறம் இப்போ எதுக்காண்டி மறுபடியும் கண்டினியூ பண்ணுறீங்க? ஐ ப்ராப்ளம் இல்லை, ஐயை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக, நல்லா தெரியறதுக்காக போட்டுக்கிறீங்க. இப்போ லைட்டாக கொஞ்சம் நாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா? கொஞ்சம் இருக்குது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், எதுக்காண்டி வந்தீங்க? எனக்கு வந்து தும்மல், அதனால எனக்கு வந்து தும்மல்னா எந்த மாதிரி தும்மல் வரும் உங்களுக்கு? டஸ்ட் அலர்ஜி. எப்படி வரும்? காலையில இருந்து சொன்னேன், காலையில் நேரத்தில் ஒரு 5-6 o'clock முழிப்பு வந்துச்சுன்னா அவ்வளவுதான். எத்தனை தும்மல் வரும்? அன்னைக்கு பூரா தும்மல் வந்து அன்னைக்கு ஃபுல்லா ஒரு 200 தும்மல் வந்துடும். 200 தும்மல் வந்துடும். சரி, ஓகே. இப்போ எப்படி இருக்கு வந்ததுக்கு அப்புறம்? இங்கே வந்ததுக்கு அப்புறம் குறைஞ்சிருச்சு. இப்போ ஒரு 2 நாளா வந்து லைட்டா இருக்கு. அந்த தும்மலும் இந்த தும்மலும் ஒன்று தானா? இல்ல, கன்ஃபார்ம் இல்லை. இல்ல. அப்போ இது நார்மலாக மனுஷருக்கு இருக்க தும்மல் தான் அது. சரி.